Hello, welcome. This is PJ Nitya Shri. This is Suraj Vignesh. Welcome to Mesmerize Production. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்சி ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் சினிமா இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யா கரண்ட் ஜென்சி ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஸோ வாங்க டாபிக் குள்ள போலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே? ஸோ டிபேட் ஷோ மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, நீ நார்மலாக ஃபேமிலி கூட ஓடிடியில் இதுல வீட்டை உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ அதுக்கும் தென் தியேட்டர்ல ஃபேமிலி கூட உட்காந்து ஜாலியா பார்க்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ நான் என்ன பொறுத்தவரை தியேட்டர்ல நிறையவே பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ் ரொம்பவே ஒரு சோசியல் மீடியா மூலமா ஹிட் ஆகியும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரமோஷனோ சரி, இல்லை இவங்களுக்காக நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னு தியேட்டர்ல நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஆனா அதையுமே மிஸ் பண்ணி சில இது நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல ஒரு ஓடிடி ரிலீஸ்லயோ நம்ம பார்க்கும்போது அந்த மூவியுமே ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும். ஸோ எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு ஓடிடி ரிலீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இப்போ தியேட்டர் மிஸ் பண்ண மூவிஸ் நீ ஓடிடியில் பார்க்கலாம் சொல்றேன் கரெக்டா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்து இப்படி ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண மூவி என்ன மூவி? 29. ஃபேமிலி கூட பார்த்து என்ஜாய் பண்ண ஜாலியா என்ஜாய் பண்ணன்றதை தாண்டி அவனுக்கு நடக்கிற அந்த சேலஞ்சஸ் அது எல்லாத்தையுமே அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுல ஒரு லைஃப் லெசன் எல்லாரோடயும் ரிலேட்டபிளா இருக்கும், இல்ல ரிலேட்டபிள் கண்டென்ட் அந்த மூவி. ஸோ அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா 29 தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஓகே, இப்போ எல்லாருமே ஜென்சி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் 90s 80s அப்போலாம் பாரதி ராஜா அப்புறம் பாலு மகேந்திரா மூவிஸ் தான் ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி இல்லைன்னா இப்போ உள்ள லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண மூவிஸ் பிடிக்குமா? ஸோ என்னன்னா அந்த 90ஸ்ல இருக்க மூவிஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீனிங் இருக்கும், ஸ்ட்ராங்கான ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஸோ பாரதி ராஜாவோட மூவிலாம் ஸ்ட்ராங் ஒரு செம்மையா இருக்கும் அந்த மூவிஸ்ல ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கும் இப்போ இருக்க மூவிஸோட ஸ்டோரி டெல்லிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்க ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு படத்துல 4-5 ரெஃபரன்ஸ் தூக்கி போட்டுட்டு 4-5 பழைய பாட்டை தூக்கி போட்டுட்டு சின்னதாக ஒரு மெசேஜ் சொன்னா நல்லா போதும், ஆடியன்ஸ் நிறைய வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை நம்ப வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ண முடியாது. எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ அந்த கல்ட் கிளாசிக் அந்த மூவிஸுக்கும் அந்த பழைய மூவிஸுக்கும் இப்போ இருக்க அந்த ஜென்சி மூவிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ண முடியாது. சரியா? எனக்கு அந்த பழைய மூவிஸ் தான் பிடிக்கும். இந்த மூவிஸ் பிடிக்கும், பட் 2 மூவிஸ் கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 2 மூவிஸ் எனக்கு பிடிக்கும் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிறை அது மாதிரி இருக்க மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்ட்ராங் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் அதை அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இப்போ கமர்ஷியல் மூவிஸ்ல ரொம்ப அந்த மசாலா தூவி அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஸ்டோரி இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இருக்க மூவிஸ்ல பெரிய ஆக்டரை பிடிச்சி போட்டா அந்த மூவி ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு. சரியா? ஸோ பெரிய ஆக்டர் நிறைய அந்த ஃபேன் பேஸ் நிறைய இருக்கும், அந்த ஃபேன் பேஸே பயங்கரமா ஹிட் ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்கு. சரியா? ஸோ அது உண்மையா இல்லை நீங்க ஸ்ட்ராங்கான மீனிங்ஃபுல்லா இருக்க படம் ஹிட் ஆகுமா? இப்பயே அந்த பழைய மிஸ் அந்த ஸ்டோரி இருக்க படத்துக்கு ஏன் ஓப்பனிங்ஸ் கிடைக்கல? ஏன் தியேட்டர்ல சீட் ஓப்பனிங்ஸ் கிடைக்கிறத விட அது ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா ஒரு மூவி ஃபேம்னால தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஃபேம்க்குமே நம்ம சில மூவிஸ் ஃபேம்க்காக போயிட்டு பார்ப்போம். சில மூவி நல்ல கதை இருந்தாலுமே அதையுமே ஷேர் பண்ணி இப்போ எல்லாருமே நல்லா இல்லாத மூவியை கூட ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணாலும் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு அண்டர்ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவன் சொன்னதும் கரெக்டு தான். என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் போய் உட்காராங்க தியேட்டர்ல. சார் மூவி நல்லா இருக்குன்னு அந்த ஆடியன்ஸ் 4-5 ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நிறைய படத்துக்கு இப்படியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுளம் பாய்ஸ் தான் ஸ்டார்டிங் போய் பார்த்துட்டு மூவி சூப்பராக சொன்னதுனால தான் படம் ஹிட் ஆச்சு. தென் பாகுபலி 1க்கு போய் தான் இந்த மூவி நல்லா இருக்குன்னு சொன்னதான் அந்த பாகுபலி ரேஞ்சே பிக் ஆச்சு. அந்த நான் என்னன்னா பாகுபலி போறப்ப வேற படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். சரி பாகுபலி போகணுமா சொல்லிட்டு டிக்கெட் கிடைக்கல, பாகுபலி போகணுமா சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தா செம்மையா இருந்துச்சு மூவி. நான் 4-5 பர்சன்ட் கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இப்படிதான் நிறைய அந்த சின்ன சின்ன படம்லாம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இதோட
ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து பாரதி ராஜா மூவியோ இல்லை ஒரு லோகேஷ் கனகராஜ் மூவியோ இப்போ வந்து ஒரு சக்சஸ் மீட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா ஹைப்போ இருந்தால் தான் வந்து ஒரு மூவி சக்சஸ் ஆகுமா? அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு மூவியை வந்து ஒரு ட்ரெய்லர் இல்லாமல் அப்படிலாம் போய் பார்த்தா வந்து பிடிக்குமான்னு நான் கேட்குறேன். ஸோ இப்போ என்ன நான் கரண்ட் ஜென்ரேஷன்ல இப்போ என்ன சோஷியல் மீடியா வச்சு தான் அந்த மூவியை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மூவி ஹிட் ஆகும்னா அது மீம் கிரியேட்டர்ஸ் கையில தான் இருக்கு சொல்லிட்டு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. அதான் மீம் கிரியேட்டர்ஸை தாண்டி இல்ல நானும் இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, ஏதோ பேய் படம் நினைக்கிறேன், அது சும்மா எனக்கு தெரியல. அந்த படத்துக்கு வந்து எல்லா கிரியேட்டர்ஸ் கிட்டே வந்து நானே வந்து சொல்லியிருக்கேன் கிரியேட்டர்ஸ் கிட்ட, எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்களே அவங்ககிட்ட போயிட்டு இந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து மணி தரேன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி இந்த மூவி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அந்த மூவி வந்து பார்த்து சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வந்து வீடியோ போட்டு அதை ஹிட் ஆயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து. மிஸ் அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டா குறைஞ்சிச்சு, பட் அது மறுபடியும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு படம் பழைய காலத்துல ஒரு படம் எடுத்துட்டோம்னா ஒரு 10 years பிஃபோர் வச்சுக்குவேன், அப்போ வந்து ஒரு படம் எடுத்துட்டோம்னா ஒரு 100 days ஓடி இருக்கும் ஒரு படம்னா. கில்லி படத்துக்கும் கில்லி 100 days ஓடி இருக்கும். நிறைய அந்த பிளாக் பஸ்டர் படம்லாம் வந்து 100 days மேல தியேட்டர்ல ஓடி இருக்கும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல வந்து நிறைய படம் வந்து ஒரு நாள் தாண்டது கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் தியேட்டர் பெஸ்டா வந்து ஓடிடில வந்துருது. 50 நாள் தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஓடல அப்படின்றது, ஒரு 100 days ஓடல அப்படின்றத தாண்டி விக்ரம் மூவி, லியோ மூவி எல்லாமே வந்து ஒரு 100 days மேல ஓடி இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஆக்டர், ஒரு ஃபேமுள்ள ஆக்டர்னால தான் அது ஓடி இருக்கு அப்படிங்கறத தாண்டி ஓடிடி ரிலீஸ் வந்திருக்கு இப்போ. ஸோ அதனால மூவி வந்து எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆன உடனே வந்து ஓடிடில போடுறதுனால ஆடியன்ஸ் வந்து ஓடிடி இதை வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை ஆக்சுவலி அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து ஓடிடி சேனல்ஸ் இப்போ நிறைய நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் வந்ததுனால நிறைய படம் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ ஓடிடி வந்தாலும் தேட்டர் பார்க்க மூவிஸ் வந்து அந்த ஹைப் குறையாம இருக்க மூவிஸ் நிறைய மூவிஸ் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஓடிடியில் அந்த ட்ரெண்ட் மாறினால ஓடிடியை நம்ம டிவிலேயே உட்காந்து பார்த்துப்போம், செல்ல உட்காந்து பார்த்துப்போம், எங்க உட்காந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி மாறிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படம்னா 1000 daysல ஓடி இருக்கு. ரஜினி படம் நிறைய படம் 1000 daysல ஓடி இருக்கு. ஸோ இப்போ ஏன் ஓட்டலன்னா மெயின் காரணம் ஓடிடி தான். எஸ். ஸோ ஓடிடி தாண்டி ரீ ரிலீஸ் வந்து அதிகமாகவே வந்துருச்சு. அதுவுமே வந்துட்டு நிறைய டேஸ், ஒரு 1 month ஆச்சும் அந்த ரீ ரிலீஸ் ஆன மூவி வந்து கண்டிப்பா தியேட்டர்ல இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதுவுமே வந்து பழைய படமா இருந்தாலுமே அதுவுமே வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல ஆக்சுவலி நான் வந்து ஒரு மீம் இதுல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா இப்போ ஒரு 20 மாசத்துக்கு முன்னாடி இருக்க மூவிஸ், கில்லி படம் வந்துட்டு அதை ரீலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்க 20 வருஷம் முன்னாடி இருக்க படத்தை வந்து ரீலீஸ் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு முன்னாடி போயிட்டு வச்சுக்குவேன், 2040 வச்சுக்குவேன். 2040ல 2020ல இருந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய டவுட் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல ஏன் என்ன நம்ம இப்பதான் கருப்பு படம் நிறைய ஜிபி எடுத்துக்குவேன், ஜிபில வந்து ரெஃபரன்ஸே வந்து 10 வருஷம் முன்னாடி படத்தை தான் வச்சிருக்காங்க, புரியுதா? ஸோ அது வந்து கொஞ்சம் காமெடிக்கல் விஷயம் தான் இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் 2014ல வந்து நம்ம இப்ப இருக்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ நம்ம பழைய இருக்க மூவிஸ், இப்போ ஒரு 10 years பிஃபோர் இருக்க மூவிஸ் வந்து இப்போ வச்சு நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், ஓகேவா? ஸோ நிறைய படம் வந்து அது மாதிரி கல்ட் கிளாசிக்கான படம் வந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும், கில்லி நிறைய படம் அது மாதிரி வந்து ஞாபகம் இருக்கும். ஆனா என்னன்னா இப்போ இருக்க ஜென்சி மூவிஸ் வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க, இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, அப்புறம் மறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படி? ஜென்சி மூவிஸ்லாம் ஏன் வந்து அவ்வளவு ஈஸியா மறந்துடுறாங்க அப்படிங்கறத தாண்டி அது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளிப்ஸுமே வந்து முன்னாடி யூஸ் பண்ண கிளிப்ஸா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து ஒரு ஹைப் கொடுக்கணும், திரும்ப வந்து அந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து டைரக்டர் ட்ரை பண்ணாங்க. இது வந்து இருந்தாதான் மக்கள் பார்ப்பாங்கிறத தாண்டி, ஸோ ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரி அவங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் இந்த மாதிரி வந்து நாஸ்டாலஜிக்கா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாலதான் வந்து அது எல்லாமே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈஸியா மறக்கிறத தாண்டி அது திரும்பவும் வந்து எப்போ வந்தாலுமே அதை வந்து ஓகே இது இவங்கதான் அப்படின்ட்டு வந்து தெரியும் வரும், மறந்து போக மாட்டாங்க. ஸோ உனக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஞாபகம் வரும் இது. ஒரு நல்ல ஒரு கதை காலமா இருந்துச்சு, இந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த மூவி வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க, கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பாங்க. கரெக்ட் தான். எஸ். ஸோ மறக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க நல்ல மூவிஸ் எடுத்தோம்னா ஸோ அந்த எந்த அளவுக்கு டீப்பா இந்த டாபிக் இருக்கோ அந்த அளவுக்கு டீப்பா வந்து
மக்கள் மனசுல வந்து நான் வச்சுப்போம். ஸோ உங்க ஃபேவரட் மூவி என்ன? ஜென்சினாலும் சரி, விண்டேஜ் மூவிஸ்னாலும் சரி, என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜய் நிதிஷ் சைனிங் ஆஃப். சூரஜ் கணேஷ். ஸோ மறக்காம மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.